வணக்கம் சார். அதாவது தமிழகத்துல இந்த வருடந்தோறும் அந்த மின் கட்டண உயர்வு அப்படின்றது மாற்றி அமைக்கப்படும் அப்படின்ற உத்தரவு வந்து அமலா இருக்கு. அதாவது இந்த விஷயத்தை நாம எப்படி பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 20 காசு 25 காசு தான் கூட்டி இருக்கிறோம் அப்படின்னு கவர்மெண்ட் தரப்புல சொல்லியிருந்தாலும் கூட அந்த யூனிட்டினுடைய அளவுகளை பொறுத்து தான் அதோடைய கட்டணம் வந்து வசூலிக்கப்பட போகுது. இப்ப சாதாரணமா ஒரு 100 யூனிட் யூஸ் பண்றாங்க அப்படின்னா 20 ரூபா தான் வருது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா தோராயமா இப்ப எல்லார் வீட்லயும் ஏசி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது. சோ 500 யூனிட் குறைஞ்சி எந்த வீட்லயுமே ஓடுறது கிடையாது. முதல்ல இந்த 100 யூனிட் கரண்ட் வந்து இலவசம்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப பல இடத்துல அது கொடுக்குறாங்கன்னா கூட கேள்விக்குறியா தான் இருந்துட்டு இருக்கு. சோ இந்த 500 யூனிட் அப்படின்ற போது எவ்வளவு தூரம் மின் கட்டண உயர்வு இருக்குது அப்படின்றத நம்மளே கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்ப பொதுவா சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்றது வந்து ஒரு 300 ரூபா அப் அண்ட் டவுன் இருக்கும்போது அவங்க தாங்கிக்கலாம். ஆனா இந்த 1000 ரூபாய் உதவிக்கரம், அதாவது மகளிர் உதவித்தொகை வாங்குற குடும்பங்கள்லாம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கரண்ட் பில் இப்ப தோராயமா ஒரு 600 ரூபாய் இருக்கு அப்படின்னா ஒரு 800 ரூபாய் 850 ரூபாய் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த 1000 ரூபாய் உதவித்தொகை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அரசாங்கம் கொடுத்தும் கூட பயனில்லாம போயிடும் அந்த குடும்பங்களுக்கு. அது இப்படி கொடுத்து அப்படி வாங்குற மாதிரியான சூழ்நிலை தான் இருந்துட்டு இருக்கும். இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருடந்தோறும் மின் கட்டண உயர்வு அப்படின்றது தொழில் ரீதியிலையும் பாதிப்படையும், அவங்க வீடுகள் தோறும் இருக்கக்கூடிய பலரினுடைய தேவைகளும் பாதிப்படையும். அதாவது இப்ப நம்ம ஒரு ஏசி போடுறோம் அப்படின்னா அதோட யூனிட் வந்து ஒரு 1000 யூனிட் ஓடும் அப்படின்னு சொல்லியே தான் விற்கிறாங்க. ஆனாலும் கூட இப்ப இருக்கக்கூடிய அந்த காலநிலை மாறுபாட்டை நம்ம சமாளிக்க முடியாம நாம எல்லாருமே இன்னைக்கு அதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய, அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு வந்துட்டோம். சோ அரசாங்கம் வந்து வாக்குறுதி அளித்தபடி, அந்த தேர்தல் வாக்குறுதிப்படி வருடந்தோறும், அதாவது மாதந்தோறும் மின் யூனிட்டை வந்து நாங்க கணக்கீடு பண்ணுவோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தீங்க. சோ தயவு செய்து அதை அமல்படுத்தினீங்க அப்படின்னா சாதாரண மக்களுக்கு ரொம்ப உபயோகமா இருந்துகிட்டு இருக்கும். அது போக என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதந்தோறும் மின் கட்டணம் எடுக்கும் போது யூனிட்டினுடைய அளவு கம்மியாகவும் மக்களினுடைய பயன்பாடு அந்த தேவைகளும் கம்மியாகவும் பூர்த்தி செய்யறதும் உங்களுக்கும் கொஞ்சம் எளிமையா இருக்கும் அப்படின்றதுனால சோ மின்சார வாரியம் இதை கவனத்துல எடுத்து அந்த பணியிடங்கள்லாம் கொஞ்சம் நிரப்பி இந்த மாதந்தோறும் எடுக்கிறதுக்கு இதான் ஒரு குறைபாடா சொல்லிட்டு இருக்கிறீங்க. சோ அந்த ஊழியர்களுடைய எண்ணிக்கையும் நீ அதிகப்படுத்தி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செஞ்சு தந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அதாவது அரசாங்க தரப்புல வெறும் 20 காசு 25 காசுன்னு சொல்லியிருந்தாலும் கூட இந்த 20 காசு 25 காசு எங்க ஏறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விளைபொருட்கள்ல இருந்து நாம வாங்கக்கூடிய அன்றாட தேவைகள் உள்ள எல்லா பொருட்களினுடைய விலையும் ஏறக்கூடும். இப்போ சர்வசாதாரணமா பைக்குக்கு வந்து வருடத்துல ஒரு தடவையோ 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ விலை ஏத்துறதால நம்மளுக்கு பெருசா இம்பாக்ட் ஆகாது. ஆனா காய்கறிகள்ல இருந்து, ஏன்னா அவங்க எல்லாருமே மின்சாரத்தை சார்ந்தா, இன்னைக்கு வந்து ஆறு குளத்தை வச்சு நீர்ப்பாசனங்களை யாருமே பண்றது கிடையாது. எல்லாருமே நிலத்தடி நீரை பயன்படுத்தி தான் இது பண்றாங்க. அதுக்கு ஒரு மோட்டரை யூஸ் பண்ணி தான் ஆகணும். விவசாயிகள் அவங்கள என்ன சொல்ல முடியும்? ஏன்னா இந்த மின் சேவைகள்லாம் அவங்க பயன்படுத்தும் பொழுது அவங்களும் அதோடைய விலைவாசியோட உயர்வை கணக்கீடு பண்ணி தான் அவங்களும் விற்க கொண்டு வருவாங்க. இது ஒவ்வொரு இடத்துலயும் மாறுபட்டு ஒரு 20 காசு அப்படின்றது வந்து 200 ரூபாயா நம்ம தலையில தான் வந்து விடியும். சோ தயவு செய்து அரசாங்கம் வந்து இந்த விலைவாசி உயர்வெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த மின்சார கட்டண உயர்வை வந்து தயவு செய்து மீண்டும் ஒரு முறை ஆலோசித்து இந்த விஷயத்துல ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்றதுதான் பொதுமக்களினுடைய வேண்டுகோளாகவும் இருக்குது, எங்களுடைய வேண்டுகோளாகவும் இருக்குது.